அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்றைக்கி நம்ம தெரிஞ்சுக்க போகிற ஒரு தகவல், யார் மரணத்தை அதிகமாக நினைக்கிறார்களோ அல்லாஹு தாலா அவருக்கு 3 விஷயங்களை கொண்டு கண்ணியப்படுத்துவான். ஒன்று, அவர் தௌபாவை மிக விரைவாக செய்து பாவங்களிலிருந்து விலகி இருப்பார். இரண்டாவது, அவரது உள்ளத்தில் போதும் என்ற தன்மை இருக்கும், அதாவது மன நிறைவு இருக்கும். மூன்றாவதாக, வணக்க வழிபாட்டில் அவருக்கு ஆர்வம் இருக்கும். யார் மரணத்தை மறப்பாரோ 3 விஷயங்களை கொண்டு அவர் தண்டிக்கப்படுவார். ஒன்று, நாளை மன்னிப்பு கேட்டுக்கொள்ளலாம், நாளை தௌபா கேட்டுக்கொள்ளலாம், பாவ மன்னிப்பு தேடுவதை தள்ளி போட்டு கொண்டே இருப்பார்கள். இரண்டாவது, போதுமான செல்வத்தை கொண்டு வாழ்க்கையை கொண்டு அவருக்கு மன திருப்தி ஏற்படாது. மூன்றாவது, வணக்க வழிபாட்டிலேயே சோம்பேறித்தனமாக இருப்பார் என்று அல்லாஹ் தாலா குறிப்பிடுகின்றான். அதாவது மரணத்தை ஒரு மனிதன் நினைவு கூறும்போது நம்ம முன்னாடி சொன்ன 3 விஷயத்தை கொண்டு அவர்கள் நன்மாராயம் செய்யப்படுவார்கள். அதனால் இன்ஷா அல்லாஹ் ஒவ்வொருவரும் அதிகமாக தினமும் மரணத்தை நினைவு கூறக்கூடியவங்களா இன்ஷா அல்லாஹ் இருப்போம். ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.